கரூர் டிவிகே மாநாட்டில் 41 பேர் நெரிசலில் வந்து இறந்தாங்க இல்லையா? இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தை டிவிகே வந்து அணுகியிருந்தாங்க. அப்போது மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, கேஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது, மேலும் கரெக்டான டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஆனால் அதே நாளில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ்ஓபி சம்பந்தமாக வந்த ஒரு வழக்கில் எஸ்ஐடி வேணும், அதாவது எஸ்ஓபின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கிறாங்க. ரெண்டுமே வந்து கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் டிவிக்கு என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ரெண்டுமே பார்த்துட்டு, அதான் மதுரை உயர்நீதிமன்றம் சிபிஐ வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் ஏன் உங்களுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாத நீங்கள் வந்து எஸ்ஓபி கேட்ட இடத்துல நீங்கள் எதுக்கு எஸ்ஐடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தை பார்த்து கேட்குறாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. சிபிஐ விசாரணை அந்த குழுவை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு 3 மெம்பர்ஸ் டீமையும் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அந்த 3 மெம்பர்ஸ் டீமில் ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒருத்தவங்க இருப்பாங்க, 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவங்களா இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஹைகோர்ட்ஸ் வந்து கான்ட்ராடிக்ஷனான ஒரு ஆர்டர்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு கிளாரிட்டி போயிருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, சீனியர் மோஸ்ட் சர்டிஃபிகேட்ஸை வச்சு வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரணையில் வந்து வழங்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் அந்த சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து இதில் வாதாடிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கபில் சிபில், அட்வொகேட் முகுல் ரோகட்ஜி, அபிஷேக் சிங்வி, பி வில்சன் எம்பி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் வந்து வாதாடி இருக்காங்க. ஸோ உங்கள் மேலே வந்து எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏன் சிபிஐ விசாரணைக்கு வந்து வேண்டாம்னு சொல்லி நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய சீனியர் மோஸ்ட் அட்வொகேட்ஸ் டீமே வச்சு நீங்கள் வந்து வாதணும் அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் வந்து ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஸோ யார் மேலே தவறு இருக்குது இல்லை அப்படின்றது வந்து சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் தான் நம்ம முழுசாக சொல்ல முடியும்.